السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. அல்லாமா அப்துல் ரஹ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி. அல்லாமா அப்துல் ரஹ்மான் பின் ஜவுசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹிஜ்ரி 508 ஆண்டில் பக்தாதில் பிறந்தார்கள். இவர்கள் பெரும் ஹதீஸ் கலை வல்லுநராகவும் வரலாற்று ஆசிரியராகவும் நூல் ஆசிரியராகவும் சொற்பொழிவாளராகவும் திகழ்ந்தார்கள். சிறுவயதிலேயே தந்தை இழந்தார்கள். பள்ளி பருவத்தில் இவரின் தாய் இவரை பிரபலமான ஹதீஸ் கலை வல்லுநரான இப்னு நாசீர் என்பவரிடம் ஒப்படைத்தார்கள். பிறகு மிக ஆர்வத்துடன் தம் கல்வி பயணத்தை தொடங்கினார்கள். தம்மை பற்றி இவர் கூறியதாவது, 6 வயதில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பட்டேன். என்னை விட வயதில் பெரிய மாணவர்கள் எல்லாம் என் வகுப்பு தோழர்கள். நான் பிற சிறுவர்களுடன் தெருவில் விளையாடியதோ அதிர்ந்து சிரித்ததோ கிடையாது. புத்தகங்கள் வாசிப்பதில் மிக ஆர்வம் கொண்டிருந்தார். புதிய புத்தகம் ஒன்றை பார்த்துவிட்டால் ஏதோ புதையலை கண்டது போல் குதூகரிப்பார்கள். இவர்கள் மாணவராக இருந்த காலகட்டத்தில் 20,000 நூல்களை படித்ததாக கூறியுள்ளார்கள். தமது இளமை பருவத்திலேயே சுயமாக நூல்களை இயற்றினார்கள். இவர்கள் இயற்றிய நூல்கள் 1000. இவர்கள் ஹிஜ்ரி 597 ஆண்டு பக்தாதில் வஃபாத்தானார்கள். இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். மயக்கம் தெளிதல். ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஒரு முறை நோயுற்றேன். என்னை நலம் விசாரிப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஆகிய இருவரும் என் வீட்டிற்கு வந்தபோது நான் மயங்கிய நிலையில் கிடந்தேன். உடனே நபிகளார் தண்ணீர் கொண்டு வர செய்து ஒழு செய்து மீதம் இருந்த தண்ணீரை என் மீது தெளித்துள்ளார்கள். அப்போதே நான் மயக்கம் தெளிந்திருந்து விட்டேன் என என் நோயும் நீங்கியது என கூறினார்கள். மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. கலா தொழுகைகளை நிறைவேற்றுதல். தொழுதிட மறந்தாலோ அல்லது தொழுகைக்குரிய நேரத்தில் அயர்ந்து தூங்கிவிட்டாலோ அது நினைவுக்கு வந்தவுடன் தொழுவது அதற்குரிய கஃபாராகவும், அதாவது குற்றப்பரிகாரமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பாருங்கள், கலா தொழுகையும் ஃபர்ல் தான். கலா தொழுகையும் ஃபர்லில் கட்டுப்பட்டது. ஏன்னா ஃபர்லில் தானே விட்டுட்டோம். ஃபர்லை கொண்டு மட்டும்தான் நிவர்த்தி செய்யப்படும். ஆனால் மறுமையில் அல்லாஹ் இப்படி கூறுவான், அவங்களுடைய நஃபிலான வணக்கங்கள் தான் அந்த ஃபர்லை என்ன செய்யுங்க, மலக்குகளை பூர்த்தி செஞ்சு அந்த அடியான சொர்க்கத்துக்கு அனுப்புகிற வேலையை பார்க்க சொல்லுவாங்க. எனவே கஃபாரா நம்ம தொழுவது, இந்த கலா தொழுகிறது ரொம்ப சால சிறந்தது. இந்த ஹதீஸ் அபூ கத்தாதா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்ததாக திருமிதி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகிறது. நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. பாவங்களிலிருந்து தவிர்த்திட இந்த துவாவை உதவும். அல்லாஹும்ம அர்ஹம்னி பிரஹ்மத்திக்கல் மஆசி அபதம்மா அபகைதனி. யா அல்லாஹ், என் ஆயுள் முழுவதும் பாவங்களிலிருந்து தவிர்ந்திருக்க அருள் புரிவாயாக. அதாவது ஒரு மனிதனுடைய சூழ்நிலை, அவருடைய விஷயங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. ஆனால் நம்ம இந்த மாதிரி துவாக்களை கட்டாயமாக கேட்டு வச்சுக்கிறது அல்லாஹ்வே அந்த துவாவை கபூல் செய்து நமக்கு பாவங்களிலிருந்து காத்துக்க போதுமான இருக்கும். ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. பள்ளிவாசலை தூய்மைப்படுத்துதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் பள்ளிவாசலில் உள்ள துரும்புகளை அகற்றி சுத்தம் செய்கிறாரோ அவருக்கான இல்லத்தை சுவனத்தில் அல்லாஹ் அமைப்பான். பாருங்கள், எவர் பள்ளிவாசலில் உள்ள துரும்புகளை அகற்றி சுத்தம் செய்கிறாரோ அவருக்கான இல்லத்தை, அதாவது சுவனத்தில் அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வான், இல்லத்தை அல்லாஹ் அமைத்து கொடுப்பான். வேறு வழியே இல்லை. அல்லாஹ் சொர்க்கத்தில் இல்லத்தை அலங்கரிக்கணும்னு சொன்னால் நமக்கு கண் முன்னாடி எந்த மஸ்ஜிதுக்கு போகிறோமோ அதை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதில் ஏதாச்சும் ஒரு பணிகள் செய்கிறது சால சிறந்தது. அப்போ மோதினார் இருக்கார், அஜர்த் இருக்கார், அவங்க ஹதியாவுக்கு அவங்க வேலையும் செய்கிறாங்க, நன்மை அடைஞ்சிக்கிறாங்க. யாருன்னா நமக்கு சொர்க்கத்தில் நல்லா இருக்கும்னு நினச்சா செய்யலாம், அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனால் கண்டிப்பாக என்ன செய்யறது, ஏதோ ஒரு பொறுப்பு எடுக்கணும். இல்லைன்னா நம்மள்ட்ட என்ன ஆயிருன்னா மிகப்பெரிய பெருமை வரும், மிகப்பெரிய பெருமை. இதுக்கு தான் அங்கே இருக்காங்களே அவங்க இருக்காங்களே அப்படின்னு அவங்கவுங்க நன்மை அடைஞ்சிருவாங்க. எல்லாம் பெருமையில் கொண்டு போய் விட்டுரும். நான் ஒரு சாதாரண அடியா, நான் என்னது லட்சத்தில் சம்பளம் வாங்கினாலும் எனக்கு கீழே என்னது இவ்வளவு பேர் இருந்தாலும் என்னது நாங்கள் என்னது இப்படி இந்த மாதிரி பள்ளியில் எதனாச்சும் ஒன்று செய்வது நம்மள்கிட்ட அந்த பெருமையை போக்கி அல்லாட்ட பணிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் பள்ளிவாசல். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. குஃப்ரின் தண்டனை நரகமே.
அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக நிராகரிப்போருக்கு அந்நாளில் அவர்களுடைய செல்வங்களும் குழந்தைகளும் அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து எதையும் ஒருபோதும் தடுக்க மாட்டாது. இன்னும் அவர்கள் தாம் நரக நெருப்பின் எரிபொருளாக ஆவார்கள் என சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் கூறுகிறான். ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி. உலகத்தின் அலங்காரம். அல்லாஹ் கூறுகிறான், செல்வமும் பிள்ளைகளும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரங்களே ஆகும். என்றும் நிலைத்து நிற்கக்கூடிய நற்செயல்களே உம்முடைய இறைவனிடத்தில் மறுமையின் நற்பேருக்கு நன்மையால் சிறந்தவையும் ஆதரவு வைப்பதால் சிறந்தவையுமாகும் என சூரா காஃபில் அல்லாஹ் கூறுகிறான். எட்டாவது தலைப்பு மறுமை பற்றி. மன்னரை அழைப்பு. ஒவ்வொரு நாளும் மன்னரை. நான் தனிமையின் வீடாவேன். மன்னரை கூறுகிறது, நான் தனிமையின் வீடாவேன், மண்ணின் வீடாவேன், புழு பூச்சிகளின் வீடாவேன் என கூவி கூவி மனிதர்களிடத்திலே அழைத்து கூறுகிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்தார்கள். இந்த ஹதீஸ் அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அறிவித்ததாக திருமிதியிலே பதிவு செய்யப்படுகிறது. 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். கடும் நோயிலிருந்து பாதுகாப்பு. பிரதி மாதம் 3 நாட்கள் காலை பொழுதில் தேன் சாப்பிடுபவருக்கு கடும் வியாதிகள் ஏதும் அண்டாது என்பதாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருங்கள், உணவளித்து கொண்டே இருங்கள், சலாமை பரப்பிக் கொண்டே இருங்கள். இச்செயல்களின் காரணமாக சுவனத்தில் நிம்மதியாக நுழைந்திருவீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருங்கள், உணவளித்து கொண்டே இருங்கள், சலாமை பரப்பிக் கொண்டே இருங்கள். இச்செயல்களின் காரணமாக சுவனத்தில் நிம்மதியாக நுழைந்திருவீர்கள். அப்போ இது எல்லாமே சுவனவாசிகளின் தன்மை. சலாமை பரப்புவது பாருங்க, உணவளிப்பதுன்னு இருக்கு. இன்னைக்கு இது நம்மளுடைய இந்த சமூகம் கையிட்ட முக்கியமான ஒரு விஷயம் உணவளிப்பது. உணவளிக்கிறதுக்கே கஞ்சத்தனம், உள்ளத்தில் அந்த குரோதம், அந்த அழுக்கு, கசடு, பெருமை எல்லாமே ஒளிஞ்சு போயிடும். ஒரு 10 பேர்த்த கூப்பிட்டு நம்ம சர்வசாதாரணமாக ஒரு சாப்பாடு கொடுக்குற நபராக இருக்கல, ஒரு 2 பேர், வாரத்துக்கு ஒரு 3 பேர், ஒரு 5 பேர்த்துக்குனாச்சும் குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும், இயலாதவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறது வரைக்கும் அங்கே பாருங்கள், அது எந்த தன்மை? சுவனவாசிகளின் தன்மை. எப்படி இருப்பாங்க? நிம்மதியாக நுழைவார் என்று வருது. இந்த அமலெல்லாம் செய்யலாங்கண்ணா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் இந்த நலவை நமக்கு ஏவினானோ அதன்படி நல்ல அமலுக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும், நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கக்கூடிய, அங்கிருந்து அல்லாஹ் பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய பாக்கியத்தையும், பெரும் பாவங்களிலிருந்து வாழ்நாள் முழுக்க நம்மை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தையும், அதிகமாக அல்லாஹ் வணங்கக்கூடிய, ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய, சலாமை பரப்பக்கூடிய நல்ல பாக்கியத்தையும், சொர்க்கத்து நிம்மதியாக நுழையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நாம் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாளைக்கு ஒரு முக்கியமான இறைநேசரை பற்றி படிப்போம். முஹைதீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சிஸ்தியா தரிகா உருவாக்கின ஒரு முக்கியமான ஸ்தாபகர். அவங்களை வரலாறு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.